வணக்கம் அன்புக்கு நீங்கள் சொந்தங்களே. நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஆட்டு மந்தையில் நிற்கிறேன். ஆட்டு மந்தை. ஆடு மந்தைன்னு என்ன செய்யும்? ஆடு ஒன்று கூப்பிட்டா ஒன்றுக்கு பின்னால் போகும், ஒன்று தலையாட்டினா எல்லாம் தலையாட்டும். இதுதான் ஆட்டு மந்தை. ஆனால் நாங்கள் ஆட்டு மந்தை இல்லை, நாங்கள் 6 படித்த மனிதர். இது யாருக்குன்னு சொன்னால், இங்கே கனடாவில் இப்போ 2 அமைப்புகளுக்குள்ள ஒரு போட்டி. யார் என்ன செய்கிறது, யார் மக்களுக்கு நல்ல செய்யணுமா, இல்லை மக்களோட காசை யார் கூட சுருட்டி எப்படி வாழ்கிறது. சுருட்டின கனடாவில் நீங்கள் அந்த அமைப்புகளில் சுருட்டினாக்கள காசு வெளியே தெரிய வரைக்குள்ள அது பூசி முழுக்கிறதுக்காக இன்னொரு பிரச்சனை உருவாக்குறீங்களா என்று தெரியல. ஆனால் தயவு செய்து அந்த 2 அமைப்புகள், நீங்கள் தெருவிழா கொண்டாடினீர்கள், நீங்கள் தெருவிழா கொண்டாடின அமைப்பு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மக்கள் எதிர்ப்பு வந்துட்டுது. உங்களோட அமைப்பில் மக்களுக்கு பெரிய உடன்பாடு இல்லை என்று சொல்லி. பட் ஓகே, அது உங்களோட சொந்த விருப்பம். அதுக்கு எதிராக முட்டையடித்த கூட்டம், நீங்கள் அதை விட கேவலமான கூட்டம். நீ முட்டையடித்த கூட்டம் என்னென்று சொன்னால், நீ 4 கொண்டே முட்டையடித்தா முழு கனடா தமிழனுக்கும் கெட்ட பேர். நாங்கள் அங்கே முட்டை அடிக்க போவோம் இல்லை, போய் பாடகனை கேவலமான வார்த்தைகளால் பேசவும் இல்லை. நாங்கள் இங்கே நல்லா வாழ்கிற ஒரு இனம். அது கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு எங்களோட ஈழத்தில் எங்களோட நாட்டில் இருக்க மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு 99% மக்கள் இங்கே. அந்த ஒரு விதமான அறியல் நீங்கள் எங்களோட அந்த நல்ல பேர், இந்த சமுதாயத்தில் எங்களுக்கு நல்ல பேர். தமிழன்ட்டு ஒரு பொருள் வாங்கினேன். நான் எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் வச்சுருந்தேன், இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் வச்சுருக்கேன். சைனாவில் ட்ரேடிங், சைனாவில் ஆஃபீஸ் வச்சு தேடி கொடுத்து வேறு இனங்களுக்கு எத்தனையோ இனங்களோட வியாபாரம் செய்திருக்கோம். அவங்க எங்கள்கிட்ட நாடி வர்றது காரணம் என்னென்னு சொன்னால், தமிழன்டா நாணயமானவன், தமிழன்டா டீசெண்டானால், இப்படியான எங்களுக்கு ஒரு மரியாதையை பில் பண்ணி கொண்டிருக்க இந்த நாட்டில் உங்களை மாதிரி 4 பேர் கேவலமான செயலை செய்து எங்களை கொண்டு நீங்கள் நடத்துகிறவங்கள கேவலப்படுத்தாங்க. உங்களுக்கு 2 அமைப்புகளுக்கு பிரச்சனை இருக்குமென்னு சொன்னால், ஒரு தனி அறைக்கிலிருந்து பிசி தீர்மானித்து ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்கள் வெளிக்கிட்ட விஷயம் எங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, 2 பேரும் குத்திமாடி அறிஞ்சு எங்களை கொண்டே பப்ளிக்கில் நாரடிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை மக்களுக்காக சேர்த்து வச்ச காசுகளை நீங்கள் எல்லாம் அடித்து நீங்கள் எல்லாம் சுகபோக வாழ்றீர்கள் இல்லை. ஆனால் தயவுசெய்து எங்களோட அமைப்பு உங்களுக்காக போட்ட காசுலேருந்து நீங்கள் வந்திருந்தீங்கன்னு சொன்னால், தயவுசெய்து எங்களோட நாட்டில் விதவைகள், எங்களுக்காக களத்தில் நின்று போராடின போராளிகள் நலிந்து போய் வாழ்வாதாரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. தயவுசெய்து அதில் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நீங்கள் அடித்த காசில் ஒரு 10% அந்த மக்களுக்கு கொடுங்க. ஒரு மனச்சாட்சியாக நீங்கள் சாயக்கில் நிம்மதியாக சாவியும். நன்றி, வணக்கம்.